காலை வணக்கம் மாணவர்களே, ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வகுப்புக்கான புத்தக பயிற்சியை பார்க்கலாம் வாங்க. இந்த இமேஜ் பாருங்க ஸ்டூடெண்ட். எந்த பூ என்ன சுவை அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சி மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். இங்கே பாருங்க, எந்த பூ என்ன சுவை அப்படின்னு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் அவங்களே மேட்ச் பண்ணியிருக்காங்க, உப்பு உவர்ப்பு. அடுத்தது அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் வாழைப்பூ இருக்குது. அது எங்கே இருக்குது பாருங்கள், உவர்ப்புக்கு கீழே துவர்ப்பு. வாழைப்பூ என்ன சுவை கொண்டது? துவர்ப்பு சுவை கொண்டது. நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெரி குட். அடுத்தது இனிப்பு. இனிப்பு பூ எங்கே இருக்குது பாருங்கள், அந்த வாழைப்பூக்கு அடுத்தது இனிப்பு இருக்குது. அதுக்கு நேராக நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், புளிப்பு. புளிப்பு எங்கே இருக்குது? அந்த இனிப்புக்கு கீழே இருக்குது. புளிப்பு சுவை எது? எலுமிச்சம் பழம். புளிப்பு சுவைக்கு நேராக மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெரி குட். அதுக்கு அடுத்தது கசப்பு சுவை. எது கசப்பாக இருக்கும்? பாகற்காய். பாகற்காய் எங்கே இருக்குது பாருங்கள், புளிப்புக்கு அடுத்தது பாகற்காய் இருக்குது. அதுக்கு நேராக நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். பாகற்காய் கசப்பு சுவை கொண்டது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் மிளகாய் இருக்குது. மிளகாய் என்ன சுவை கொண்டது? கார்ப்பு. மிளகாய் என்ன சுவை கொண்டது? கார்ப்பு சுவை கொண்டது. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக மேட்ச் பண்ணணும். வெரி குட். மேட்ச் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பிக்சருக்கு கீழேயும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் அந்த பிக்சரோட நேம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். நான் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் கா க இம், காகம். அதுக்கடுத்தது கீழே பாருங்கள் நா ரி, நரி. அதுக்கு அடுத்த பிக்சர் பாருங்கள் ஸ்டூடெண்ட், ஏ ரு இம் பு, எறும்பு. அதுக்கடுத்தது மேலே பாருங்கள் புறா, பூ ரா, புறா. அதுக்கடுத்தது கீழே பாருங்க சிங்கம், சி இங் க இம், சிங்கம். அதுக்கடுத்தது கீழே பாருங்க எலி, ஏ லி, எலி. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்ததாக பாருங்க, இங்கே அங்கே என்ன சொற்கள் வருமோ அந்த எழுத்து மாதிரியே ஃபஸ்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது எழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துகளும் பிக்சரும் கலந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். நான் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ம நீ, மணி. அதுக்கு அடுத்தது கீழே பாருங்கள் பா இ, பாய். அதுக்கு அடுத்தது ம ர இம், மரம். வெரி குட் ஸ்டூடெண்ட். அதுக்கு கீழே பாருங்கள் ப இல், பல். அதுக்கடுத்தது வண்டு, வா இண்டு, வண்டு. வெரி குட் ஸ்டூடெண்ட். அதுக்கு கீழே இருக்கு பாருங்க ப ழா இம், பழம். அதுக்கடுத்தது பாருங்க தா இல், தாள். அதுக்கு கீழே பாருங்க மு ர இம், முரம். வெரி குட் ஸ்டூடெண்ட். அதுக்கடுத்தது மா இன், மான். இந்த இமேஜ் பாருங்கள் ஸ்டூடெண்ட், சொல்லோவியம் கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம். அங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சருக்குள்ளேயே அந்த பிக்சரோட நேம் என்ன அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் கா க இம், காகம். அதுக்கடுத்தது மா இன், மான். வெரி குட் ஸ்டூடெண்ட். அதுக்கு கீழே பாருங்கள் ஏ லி, எலி. கி லி, கிளி. அதுக்கு கீழே பாருங்க கரடி, க ர டி, கரடி. அதுக்கு அடுத்தது மீ இன், மீன். வெரி குட் ஸ்டூடெண்ட். அதுக்கு கீழே பாருங்க ஏ ரு இம் பு, எறும்பு. அதுக்கு அடுத்தது கு ரு வி, குருவி. ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். ரைட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்ததாக இந்த பாடப்பகுதியோட மனப்பாடச் சொற்களையும் வினாவிடையையும் பார்க்கலாம். அறுசுவை அறிவோம். மனப்பாட
சொற்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அச்சு வெல்லம். ஆ இச்சு வே இல் ல இம் அச்சு வெல்லம். செகண்ட் ஒன் பாருங்க. புளியங்காய். பு லி யா இங் கா இ புளியங்காய். தேர்ட் ஒன் பாருங்க. மிளகாய். மி லா கா இ மிளகாய். ஃபோர்த் ஒன் வாழைப்பூ. வா ழை இப் பூ வாழைப்பூ. ஃபிஃப்த் ஒன் வேப்ப இலை. வே இப் ப இ லை வேப்ப இலை. அடுத்தது பாருங்க. அறுசுவை. ஆ ரு சு வை அறுசுவை. அதுக்கடுத்தது 1ஆம் வகுப்பு. ஓ இன் ரா இம் வா கு இப் பு 1ஆம் வகுப்பு. அதுக்கடுத்தது கொங்கு கல்வி நிலையம். கோ இங்கு கொங்கு. க இல் வி கல்வி. நீ லை யா இம் கொங்கு கல்வி நிலையம். செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்க. வினா விடை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சுவைகள் எத்தனை வகைப்படும்? சுவைகள் 6 வகைப்படும். இரண்டாவது பாருங்க. உவர்ப்பு சுவை கொண்டது எது? உவர்ப்பு சுவை கொண்டது உப்பு. நன்றி மாணவர்களே.